சொல்றது பொதுவான கருத்து நான் சொல்றேன். நீங்க அவங்கள குறை சொல்றீங்க, சரி சரியான குறை சொல்றீங்க, நானும் ஏத்துக்கிறேன், எதுவும் திணிக்க கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பண்ணிட்டு நீங்க செஞ்சிட்டு தமிழுக்காக நீ இவ்வளவு செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க அவளை குறை சொன்னா அது ஏத்துக்கலாம். ஆனா ஒண்ணுமே செய்யாம குறை சொல்றீங்க. சரி நான் கேட்கிறேன், சரி 2100 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க, விட்டுட்டு போங்க. தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஆண்டு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாட்டு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட், வரவு செலவு கணக்கு. தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுடைய உற்பத்தி 29.5 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு. தமிழ்நாட்டுடைய உற்பத்தி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் சொல்றது 29.5 லட்சம் கோடி. தனியார் அரசு எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியில உங்களால 2100 கோடி ரூபாய் உங்களால அது மத்திய அரசு எதிர்பார்த்தா நீங்க இருக்கணுமா? சரி, உங்களுடைய கல்வி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 45,000 கோடி. 45,000 கோடியில 2100 கோடி எங்களுக்கு வேணாயா, நீ ஏன் வச்சுக்கியா, நான் உங்க கொள்கையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? எதுக்கு போய் நீங்க கேட்கறீங்க? உங்க கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு உன் பணமும் வேண்டாம் சொல்லுங்க. வச்சுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பத்தி தனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த செய்தி உங்களுக்கு நான் ஒரு ஃபுட் ஃபார் தாட், அவ்வளவுதான். யோசிங்க. இல்ல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, இல்ல 2 பேரும் நல்லவங்க 2 பேரும் கெட்டவங்க?